திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. சித்சபேசா சிவ சிதம்பரம். எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வெளுத்தி கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றி 24வது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள், அன்பர்கள் மற்றும் சிவநேய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஞானசம்பந்த பெருமானிடம் ஞானப்பால் உண்டு நமக்காக பதிகங்கள்லாம் தந்து சைவத்தெல்லாம் நிலைநிறுத்திய சீகாழி தலம். அது சோழ நாட்டு வடகரை தலம். சீர்காழி என்று மக்கள் வழங்குறாங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு அவதார தலமும் இதுதான். ஞானப்பால் கிடைச்சதும் இதுதான். அற்புதங்களும் நிகழ்த்தியிருக்காங்க. அப்புறம் காளி, முருகன், பிரம்மன், திருமால், குரு, இந்திரன், சூரியன், சந்திரன், அக்னி, ஆதிசேஷன், ராகு, கேது, வியாசர் எல்லாரும் இறைவனை வழிபட்டு பேரு பெற்றிருக்காங்க. இந்த தலத்துல இந்த தலத்துக்கு 12 பெயர்கள் உண்டு. அதாவது பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரம், இந்திரன் மூங்கில் வடிவமாக தோன்றியதால் வேணுபுரம், தேவர்களுக்கு புகலிடமாக விளங்கியதால் புகலி, அப்புறம் யமதர்மன் வழிபட்டு குருத்துவம் பெற்றமையால் வெங்குரு, பிரளய காலத்துல இறைவன் உமையோடு சுத்தமாயை தோணியாக கொண்டு வந்து தங்கியிருந்ததால் தோணிபுரம், பூமியை பிளந்து சென்ற இரண்யாக்கனை கொன்ற அந்த வராகமூர்த்தி வழிபட்டதால் பூந்தராய், தலைக்கூறாகிய ராகு பூசித்ததால் சிரபுரம், புறா வடிவில் தன்னை சோதிக்க வந்த அக்னியால் சிவிமன்னன் நற்கதி அடைந்தமையால் புறவம், ஷண்பை புல்லால் மாய்ந்த தம் குலத்தோரால் வந்த பழி தன்னை பற்றாதிருக்க கண்ணன் வழிபட்டமையால் ஷண்பை, தில்லை பெருமானுடன் வாதாடிய குற்றம் போக, அதாவது காளி இங்க வழிபட்டதால் ஸ்ரீ காளி. சரி, அடுத்து காளிதான் என்று ஒரு பாம்பு வழிபட்டதாலும் இதற்கு சீகாழிங்கிற பெயர் உண்டுன்னு சொல்லப்படுது. மச்சகந்தியை கூடிய கொச்சையாம் பழிச்சொல்விங்க பராசர பூசித்ததால் கொச்சை வயம், எத்தலங்களிலும் தொலையாத தம் மல தொகுதி நீங்குமாறு ரோமேச முனிவர் வழிபட்டதால் கழுமலம் என்ற திருநாமங்கள் இந்த ஊருக்கு. ஊருக்கு நடுவே 4 கோபுர வாசல்களோட அழகா இருக்கு. கணநாத நாயனார் தொண்டு செய்து வாழ்ந்த தலம். சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர் கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அங்க இருக்கக்கூடிய அம்பாள் திருநிலை நாயகி. அடுத்து கொஞ்சம் நடுவுல போனா நம்ம தோணியப்பரும் பெரிய நாயகியும், அதுக்கும் மேல போனா சட்டைநாதர், தலவிருட்சம் பாரிஜாதம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் முதலாக 22 தீர்த்தங்கள். ஆனா பிரம்ம தீர்த்தம் தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. இதன் கரையில தான் ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பாலை உண்டார். அந்த திருமுலைப்பால் உற்சவம் இன்னைக்கும் சித்திரை பெருவிழாவில் 2ஆம் நாள் விழாவாக நடைபெறுகிறது. திருமுலைப்பால் உண்டார், மறுமுலைப்பால் உண்ணார்னு ஒரு பழமொழியும் சொல்லப்படுது. சரி, அதற்கு அடுத்தாற் போல தோணியப்பர் தான் நம்ம சுவாமிக்கு ஞானப்பால் தந்தவர். சரி, அப்புறம் மாவலியிடம் சென்று மண் கேட்டு பெற்ற மகாவிஷ்ணு செருக்குற்று திரிய வடுகநாதர் சென்று தன்னோட திருக்கரத்தால் விஷ்ணுவை மார்பில் அடித்து வீழ்த்தினார். அப்புறம் லட்சுமி மாங்கல்ய பிச்சை கேட்க அதற்காக அருள் செய்ய மகாவிஷ்ணு உயிர் பெற்று எழுந்து வந்தார். இப்படிலாம் ஒரு கதைகள்லாம் சொல்லப்படுது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுங்கிற ஒரு வரலாறு சொல்லப்படுது. இவர் நம்ம சுவாமி எலும்பை கதையாக கொண்டு தோலை சட்டையாக போர்த்து அருள் செய்கிறார். அது சட்டைநாதர் என்று அந்த திருநாமம் சொல்லப்படுகிறது. இவருக்கு இது தெற்கு பார்த்த சந்நிதி. இவருக்கு நாள்தோறும் அபிஷேகாதிகளும் நைவேத்தியமும் செய்வார்கள். வெள்ளிக்கிழமையில அர்த்த ஜாமத்துல புனுகு காப்பு சாத்தப்படும். அதுக்கப்புறம் வடை மாலையும் பாயாசனமும் நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த சன்னதியில தேங்காய் உடைக்க மாட்டாங்க, பூர்ண பலமாகவே நிவேதிக்கப்படும். இவர் தண்டபாணி, வடுகநாதர் என்றெல்லாம் சொல்வதும் உண்டு. சரி,
ஊழி காலத்துல இறைவன் 64 கலைகளையும் ஆடையாக கொண்டு பிரணவ தோணியில தேவியோட வந்து இந்த அழியாத இந்த தலத்துல தங்கினார் என்று சொல்லப்படுகிறது. உட்கோயில்கள் 10 இருக்கு. அதுல முக்கியமானது ஸ்ரீ காளிபுரீஸ்வரர், தர்ம தேவதை பூசித்தது. அதுக்கப்புறம் குமாரர் கோயில், 18 புராணேஸ்வரர் கோயில்கள் அதெல்லாம் இருக்கு. மண்டபங்களும் நல்ல ஆஸ்தான மண்டபம், வலபுரி மண்டபம் அதெல்லாம் இருக்கு. 8 பைரவர்கள் இருக்காங்க. சுதந்திர பைரவர், சுயேச்ச பைரவர், லோக பைரவர், கால பைரவர், உக்கிர பைரவர், பீஷாகர பைரவர், நின்மான பைரவர், பீஷ்ண பைரவர் அப்படின்ட்டு. பைரவ வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு அர்த்த ஜாமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூவராலும் பாடல் பெற்ற தலம். அருணாச்சல கவிராயர் வந்து தலபுராணம் பாடியிருக்காரு. மகாவித்வான் அவர்கள் சீகாழி கோவைங்கிற நூலும் செய்திருக்காங்க. சீகாழி கலம்பகம் அப்படின்னு ஒரு நூலும் ஓர் உலா நூலும் இந்த தலத்துக்கு இருக்கிறது என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. சரி, அதற்கு அடுத்தாற் போல அந்த நடுவுல தோணியப்பர் இருக்கக்கூடிய மலைக்கு திருத்தோணிமலை அப்படிங்கிறது பெயர் அப்படிங்கிறத பார்க்கும். இந்த தலம் வந்து குருலிங்க சங்கம தலமாக இருக்கு. ஆமா, கீழே நம்ம பாக்குறது லிங்க திருமேனி, நடுவுல இருக்க தோணியப்பர் குரு, மேல இருக்கிறது சட்டைநாதர் வந்து சங்கமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த திரு எழுக்கூற்றிருக்கை, திரு மாலை மாற்று இதெல்லாம் பெற்றிருக்கதால் திரு எழுக்கூற்றிருக்கை பதி, திரு மாலை மாற்று பதி என்றும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அந்த தோணிமலை அப்படிங்கிறது வந்து கட்டுமலை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஆக நம்முடைய மணிவாசக பெருமான், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பிகள், அருணகிரிநாதர், தர்மயான தினத்தோட 10வது குருமூர்த்தி சிவஞான தேசிய சுவாமிகள், திருவாவூதுரை ஆதீனத்துல 8வது குருமூர்த்தி மாசிலாமணி தேசிய சுவாமிகள், அப்புறம் அருணாச்சல கவிராயர் எல்லாருமே இந்த தலத்தோட சிறப்பையும் ஞான சம்பந்த பெருமானோட பெருமையையும் எடுத்து அழகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சரி, அதற்கு சட்டைநாதர் பேர்ல ஒரு தேவஸ்தானமும் இந்த தலத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இந்த சட்டைநாதரை தரிசிக்கணும்னா ஆண்கள்லாம் சட்டையை கழட்டிட்டு தான் போய் தரிசனம் பண்ணணும். பெண்கள் வந்து தலையில உள்ள பூவை எடுத்து வைத்துக்கொண்டு தரிசிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தலையில பூ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரி, அதற்கு அடுத்தாற் போல மூங்கில் கன்று, அது பக்கத்துல பாரிஜாதமும் இருக்கு கீழே அப்படிங்கிறத பாக்குறோம். தேவேந்திர லிங்கம், பிரம்மபுரீஸ்வர லிங்கம் அதெல்லாம் இருக்கு. பிரம்மன் வழிபடுவது, அப்புறம் வந்து தந்தையாகிய சிவபாத இருதயருக்கு ஞானசம்பந்த பெருமான் தோணியப்பரை சுட்டி காட்டுவது, அம்பிகை வந்து பொற்கிணத்துல ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் அளிப்பது, இதெல்லாம் சுதை சிற்பமா இந்த தளத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அம்பாள் நின்ற குளத்துல மன நிறைவான தரிசனம். சரி, அதற்கு அடுத்தாற் போல இந்த இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சிறப்பித்து பாடிய திருப்புகழும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த தலத்துல வாழ்ந்த மகான்கள்ல உலக தீமைகளை எல்லாம் பார்க்க விரும்பாம மச்ச விட்டு இறங்காம மேலேயே தங்கி வாழ்ந்து மறைஞான சம்பந்தரிடம் அருள்பதேசம் பெற்ற மச்சி செட்டியார், சிவப்பிரகாசங்கிற நூலுக்கு கொழுச்சூத்திரம் எழுதிய காளி பழுதை கட்டி சிற்றம்பல நாடி பண்டாரம் அப்படிங்கிற பெயருடைய அவர்தான் பிற்காலத்துல சீகாழி சிற்றம்பல நாடிகள் அழைக்கப்பட்டார். ஒளிவில் ஒடுக்கம் நூலை பாடிய சீகாழி கண்ணுடைய வெள்ளலார், காளி புராணம், காளி பள்ளு, காளி அந்தாதி, ராமநாடக கீர்த்தனை இதெல்லாம் நம்ம அருணாச்சல கவிராயர் அருளியது. இவ்வளவும் அந்த தலத்தை பற்றிய நமக்கு சொல்லுது. தை அமாவாசை, வைகாசி மூலம், ஐப்பசி சதயம் போன்ற நாட்கள்ல சிறப்பு வழிபாடு ஞானசம்பந்த பெருமானுக்கு நித்திய வழிபாடும் உண்டு. மலை மேல் இருக்கக்கூடிய நாயகருக்கு நாள்தோறும் 4 கால பூஜை நடைபெறுது. கீழே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஆடிப்புறம் நவராத்திரியில விசேஷமா பூஜை நடக்கு. கல்வெட்டுக்கள்ல சுவாமிக்கு திரு கழுமலம் உடையார், திரு தோணிபுரம் உடையார் அப்படின்னும், ஞானசம்பந்த பெருமான் ஆளுடைய பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் ராஜராஜ வளநாட்டு திரு கழுமல நாட்டு
பிரம்மதேயம் திருக்கழுமலம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, ஆக இந்த அளவிலே அந்த தலத்தை பற்றிய சிந்தனைகளை செய்து கொண்டு இப்போது பதிகத்தை பார்க்கலாம். பதிக வரலாற்றையும் இப்போது பதிகம் வந்து அங்க பாடப்பட்டதுக்கு வரலாறு தனியா சொல்லல, நம்ம அதனால நேர பாடலுக்கே போயிடலாம். நரவ நிறை வண்டரை தார்கொன்றை நயந்து நயனத்தால் சுரவம் செறி வன்கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான் புறவமுறை வன்பதியா மதியார் புறமூன்றெரித்த இறைவன் அரவன் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே என்பது முதல் பாடல். அதாவது நரவம்னா தேனு, தேன் நிறைந்த வண்டுகள்லாம், அரைனா ஒலிக்கிறது, ஒலிக்கக்கூடிய, தார்னா மாலை, அந்த கொன்றை மாலையை விரும்பி சூடி, நயந்துனா விரும்புதல், விரும்பி சூடி, சுரவம்ங்கிறது சுறாமி, அந்த சுறாமீன் எழுதப்பட்ட கொடியை உடைய உயிர்களுக்கெல்லாம் இன்பம் தரக்கூடிய மன்மதன், அவனுக்கு வந்து மீன் கொடி இல்லையா, அது அதுல சொல்லியிருக்காங்க. அவனோட உடல் வந்து சாம்பலாகும்படி சுவாமி நெற்றி கண்ணால் விழித்தார் அப்படிங்கிற செய்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. மன்மத தகன மூர்த்தியாக பெருமான் இருக்கின்றார். அதற்கு அடுத்தாற் போல புறவும் உரை இல்லையா, அதுக்கு வரும்போது என்ன வருது அப்படின்னா, அவர் வந்து புறவுங்கிறது சீகாழியை குறிக்கும், 12 பேர்ல ஒண்ணு. அதுல வந்து சுவாமி உரையக்கூடிய இந்த தலம், இதுல தன்னை மதிக்காத அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, திரிபுராதிகள், அந்த முப்புறங்களையும் எரித்து அழித்தார் அந்த பெருமான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப திரிபுராந்தகராக பெருமான் இருப்பது நமக்கு விளங்குகிறது. சுவாமியுடைய திருக்கண் நோக்கம் வந்து யாருக்கு எப்படி வேலை செய்யும் தெரியாது. அடியார்களுக்கு நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமேன்னு அப்புறம் சுவாமி சொல்லுவாங்க. ஆனா அதே நோக்குதான் இவருக்கு, யாருக்கு, மன்மதனுக்கு, அவனை தகனமே பண்ணிட்டு. அதனால எல்லாத்துலயுமே அறக்கருணை மரக்கருணைன்னு 2 இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த நினைச்சுக்கணும். சுவாமி யார் யாருக்கு எப்படி எப்படி அருள் செய்யணுமோ அப்படி எப்படி செய்வாரு அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தாற் போல அரவன் சொல்லியாச்சு, அறவடிவானவர் அந்த பெருமான். இமையோர்னா யாரு, தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், அவங்கள்லாம் காதவர்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இனி 2வது பாடல். உறவன் புலியின் தோல் ஆடை உடை மேற்பட நாகம் விரவி விரி பூ கச்சா அசைத்த விகிர்தன் உகிர்தன்னால் பொறு வெங்களிறு பிளிர உரித்து புறவம் பதியாக இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அப்படிங்கிறது பாடல். உறவன் அப்படின்னா நல்ல வலிமை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல்ல அப்படின்னு பார்த்தா, மிக்க வலிமை உடையவராகவும் புலியின் தோல் ஆடையாக அந்த உடை மேல அதை வந்து உடையா அணிஞ்சுக்கிட்டு அதுக்கு கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றின்னு அப்பர் சுவாமி சொல்லுவார். அது மாதிரி நாகம், அந்த பாம்பை வந்து கச்சாக கட்டிய விகிர்தன் இல்லையா. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, தன்னோட கை விரல் நகத்தால போர் செய்யக்கூடிய கொடிய யானையை பிளிரும்படி அதோட தோலை உரித்து போர்த்தவனும் ஆகிய இறைவன் புறவன் என்னும் இந்த சீகாழியை தன்னுடைய பதியாக கொண்டு அதுல இரவும் பகலும் பலரும் வந்து வணங்க, அதுல குறிப்பாக தேவர்கள் வந்து வணங்க உமையம்மையோடு எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். சுவாமி வந்து நாகாபரணரா இருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு, கஜசம்ஹார மூர்த்தியா இருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அசைத்த அப்படின்னு சொன்னா அது வந்து கட்டியன்னு அர்த்தம், உகிர்னா நகம். சரி, இப்போ இந்த பதியம் எப்போது பாடப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாடல்ல வந்து இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானேன்னு
எல்லா பாடலையும் சொல்லியிருக்காரு. அதனால இதுதான் 2வது பதிகம் அப்படின்னு பெரிய புராணத்துக்கு உரை செய்த சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் தன்னோட பெரிய புராண பேருரை குறிப்புல அதுல அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடலாம். அதற்காக அவர்கள் 2 பெரிய புராண பாடல்களையும் காட்டியிருப்பாங்க. அண்ணல் அணைந்து இல்லையா அப்படின்னு துவங்கக்கூடிய பாட்டையும், பூமலி கோயிலினுள் புக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தால பொங்கொழி மால்விடை மீது புகுதடி பொற்றோணி தங்கியிருந்த பெருந்திரு வாழ்வு தலைப்பட்டே இங்கனை ஆளுடையான் உமையோடும் இருந்தான் என்று அங்கதிர் நின்று புகன்றனர் ஞானத்து அமுதுண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த தோடுடைய சிவனுக்கு அடுத்து பாடப்பட்டது இதுதான் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கருத்தாக இருக்கிறது. சரி, இப்போது 3வது பாடல். பந்தமுடைய பூதம் பாட பாதம் சிலம்பார்க்க கந்தம் மல்கு குழலி காண கரிகாட்டி எரியாடி அந்தன் கடல் சூழ்ந்து அழகார் புறவம் எந்தம் பெருமான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே என்பது பாடல். இந்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, பந்தம் அப்படிங்கிறது உதர பந்தம்ங்கிற ஒரு அணிகலன். அதை இடுப்புல அணிஞ்சு அந்த அணியை அணிந்த பூதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடைசியில எப்படி சொல்லியிருக்காருன்னா, எந்தன் பெருமான் சொல்லியிருக்காருல்ல, எம்முடைய தலைவனாகிய இறைவன் உதரபந்தம் அப்படிங்கிற அணியை அணிந்துள்ள அந்த பூதங்கள்லாம் பாட, பாதங்கள்ல சிலம்பு ஒலிக்க மனம் நிறைந்த கூதலையுடைய உமையம்மை காண சுடுகாடு, இது ஊழி காலத்துல இந்த உலகத்தை தான் அப்படி சொல்றது. அதுல எரியேந்தி ஆடி அழகான குளிர்ந்த கடலால் சூழப்பட்ட எழில் மிக்க இந்த புறவங்கிற சீகாழியை இருப்பிடமாக கொண்டு எழுந்தருளி இமையோர்கள் எல்லாம் தன்னை ஏத்த உமையம்மையோடு வீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பூதம் பாட சிலம்பு ஒலிக்க உமை காண இடுகாட்டில் நடமாடி இந்நகரை இடமாக கொண்டிருந்தார்ங்கிறது செய்தி. கந்தம்ங்கிறது மனம், கரிகாடு அப்படிங்கிறது இடுகாடு அல்லது சுடுகாடு. அதான் அந்த ஊழி காலத்துல உலகமே அப்படி ஆயிரும் இல்லையா, அதைத்தான் சொல்றது. அமர்வெய்தி இல்லையா அப்படிங்கிற சொல்லுக்கு விரும்பி இருந்தார் அப்படிங்கிறது பொருள். ஆக பெருமான் பூதநாயகனாக இருப்பது இதிலே நமக்கு தெரிய வந்தது. அவர் நடனம் ஆடலைன்னா ஐந்தொழிலும் நடக்காது. சுவாமி நமக்காகத்தான் நடனம் ஆடுகிறார். அவரு கூத்தன் என்ற திருநாமம், நடராஜர் என்ற திருநாமம், ஆடலரசர் என்ற திருநாமம், இதெல்லாமே அவருக்கு அதுக்காகத்தான். தாண்டவ கோன் எல்லாம் அதுக்காகத்தான். சரி, இனி 4ஆம் பாடல். நினைவார் நினைய இனியான் பனியார் மலர் தூய் நித்தலும் கனையார் விடை ஒன்றுடையான் கங்கை திங்கள் கமல் கொன்றை புனைவார் சடையின் முடியான் கடல் சூழ் புறவம் பதியாக எனையாள் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அப்படின்னு சொல்றார். அப்ப யாரு நினைக்காங்களோ அவங்களுக்கு சுவாமி இனிமையானவர் இல்லையா? நினைக்கணும், அவரை மறக்காம இருக்கணும். தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ நம்ம அப்பர் சுவாமிகள் கேட்பாங்க. இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இல்லையா? அதுவும் அவர் தான் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த பெருமானை நாம என்ன செய்யணும்? மலர் தூவி தன்னை நாள்தோறும் நினையக்கூடிய அடியவர்களோட நினைப்பிற்கு இனியவராக பெருமான் கனையார் விடை, கனைனா கத்துறது, கனைக்கிறது, அப்படி கனைக்கக்கூடிய ரிஷப வாகனத்தின் மேல எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். ஆக ரிஷபாரூடரா சுவாமி இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கங்கை திங்கள் கமல் கொன்றை புனைவார் சடையின் முடியான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கங்காதர மூர்த்தி, அதுக்கப்புறம் சந்திரசேகர மூர்த்தி இல்லையா, அந்த கொன்றை வேந்தன், இதெல்லாம் அதுல சுவாமியை பத்தி நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அழகான அந்த நீண்ட ஜடைமுடிய உடையவராக இருக்கக்கூடிய பெருமான் கடல் சூழப்பட்ட சீகாழிப்பதியை இடமாக கொண்டு தேவர்கள் எல்லாம் ஏத்த உமையம்மையோடு வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப என்னை ஆளாக உடையார், அடுத்து நினைப்பதற்கு இனியவனாக இருக்கிறார், ரிஷபவாகனத்துல ஏறி வருகிறார், கங்கை சந்திரன் கொன்றை சூடி இருக்கிறார், உமையோடு இமையோடு ஏத்த இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார்.
சரி, இனி அதற்கு அடுத்தாற் போல 5ஆம் பாடல். செங்கண் அறவும் நகுவெண் தலையும் முகிழ்வெண் திங்களும் தங்கு சடையன் விடையன் உடையன் சரி கோவண ஆடை பொங்கு திரை வன்கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக எங்கும் பரவி இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, இல்லையா? அப்படின்னு அழகா சொல்லு. செங்கண் அரவு சிவந்த கண்களை உடைய பாம்பு, இல்லையா? நாகாபரணர். அதற்கு அடுத்தாற் போல சிரிப்பது போல வாய் இருக்கக்கூடிய மண்டை ஓடு, அதையும் கையில வச்சிருக்காரு. பல்லோட இருக்கு மண்டை ஓடு. அடுத்து வெண்பிறை, அது தாங்கி இருக்காரு. காலில் விழுந்த சந்திரனுக்கு தலையில அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அப்புறம் ரிஷப வாகனத்தை ஊர்தியாக கொண்டிருக்கிறார். ரிஷபத்தை வாகனமாக வைத்திருக்கிறார். அப்புறம் கோவணத்தை ஆடையாக கொண்ட வேதம் தான் அவருக்கு கோவணம். அதற்கு அடுத்தாற் போல பொங்கி எழக்கூடிய அலைகளை உடைய வளம் பொருந்திய கடலால் சூழப்பட்ட புறமும் என்னும் தலத்தை, இல்லையா, தனக்குரிய பதியாக கொண்டு இமையோர்கள் ஏத்த பரவி நின்று உமையம்மையோடு வீட்டிருந்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்றார். முகிழ் அப்படின்னா இழைய அப்படின்னு அர்த்தம். சரினா தொங்குகின்ற, சரி கோவணம்னு வருது இல்லையா, அதுக்கு. திரைனா அலைன்னு அர்த்தம். பொங்கு திரைன்னு வருது இல்லையா, அதுக்கு. சரி, இனி அதற்கு அடுத்தாற் போல 6வது பாடல். பின்னு சடைகள் தாழ கேழல் எயிறு பிறள போய் அன்னநடையார் மனைகள் தோறும் அழகார் பலிதேர்ந்து புன்னை மடலின் பொழில் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக என்னை உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே என்பது பாடல். சரி, இப்ப பொருள் என்னன்னு பார்த்தா, என்னை உடையான், இல்லையா, அவர் ஆண்டா, நாம அடிமை. அதனால என்னை அடிமையாக உடைய இறைவன் முறுக்கி விடப்பட்ட சடைகள்லாம் தாழ்ந்து தொங்க மாலையாக கோத்தணிந்த பன்றியோட பற்கள் விளங்க சென்று அன்னம் போன்ற நடையை உடைய பெண்களின் இல்லங்கள் தோறும் அழகு பொருந்த பலியேற்று. திருவாசகத்துல நம்ம பார்ப்போம், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இல்லையா, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் என்று. அவர் அப்படிலாம் வரணுமா? வர்றாரு, நமக்காகத்தான் வர்றாரு. அடுத்து புன்னை தாளை முதலிய நிறைந்த பொழிலால் நல்ல சோலைகளால் சூழப்பட்ட புறவங்கிற தலத்தை தனக்கு பதியாக கொண்டு உமையம்மையோடு வீற்றிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். கேழல்னா பன்றி, எயிருன்னா பல்லு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அழகா சொல்வாரு, ஏனமா எயிறு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே என்று சொல்லியிருப்பார். சரி, ஆக அந்த அளவில அந்த பாடலை சிந்தித்தாயிட்டு சுவாமி அந்த தலத்துல இப்படி அம்பாளோட இருக்கிறான்னு வழக்கம் போல சொன்னது போல சொல்லிட்டாங்க. இனி அடுத்தாற் போல 7வது பாடல். உன்னற்கரிய நஞ்சை உண்டு ஒரு தோளம் தேவர் விண்ணில் பொலிய அமுதமளித்த விடைசேர் கொடியண்ணல் பண்ணில் சிறைவண்டு அரை பூஞ்சோலை புறவம் பதியாக எண்ணில் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாராலும் உண்ண முடியாத நஞ்சு. ஏன்? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி நஞ்சு உண்டார், இல்லையா? அதனால இந்த பாடல் நம்ம பிரதோஷத்தப்ப பாடுறது பஞ்சபுராணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு தோளம்ங்கிறது பெரிய என் பேரன் அப்படின்னு சொல்லப்படும். நிறைய இவ்வளவுதான சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிக்கை. அந்த அளவுக்கு தேவர்கள்லாம் வெண்ணுலகில மகிழ்வுற்று வாழ, அவங்கள வாழ வைக்கிறதுக்காக கடல்ல தோன்றிய அந்த அமுதை வழங்கிட்டு, இல்லையா, அவர் நஞ்ச உண்டாரு அப்படிங்கிறதையும் விடை எழுதிய கொடி, இல்லையா, அவருக்கு வாகனமும் ரிஷபந்தான், கொடியும் ரிஷபந்தான். அந்த பெருமான் சிறகுகளை உடைய வண்டுகள் பண்ணோடு ஒலிக்கக்கூடிய பூஞ்சோலைகளால் சூழப்பட்ட சீகாழியை தன் பதியாக கொண்டு எண்ணற்ற இமையோர்கள், இல்லையா, எண்ணில் சிறந்தன்னா எண்ணற்றன்னு அர்த்தம், எண்ணிக்கையில் மிகுந்தன்னு அர்த்தம். அதனால அவங்க எல்லாம் சிறப்பு, அதாவது அவங்க எல்லாம் தன்னை ஏத்தி வணங்க உமையம்மையோடு வீட்டிலிருந்து அருள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப தேவர்கள் எவ்வளவுன்னு சொல்லும்போது பொதுவா ஒரு இது சொல்லுவோம், 30 முக்கோடி அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இங்கேயும் வந்து ஒரு தோளம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. எண்ண முடியாத அளவுக்கு நிறைய தேவர்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு. உண்டற்கரியன யாராலும் உண்ண முடியாதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். விண்ணில் பொலிய அப்படின்னா விண்ணுலகத்தை இடமாக கொண்டு தேவர்கள்லாம் அங்க போகத்துல மூழ்கி விளங்க. பண்ணில் அறை அப்படின்னா பண்ணோடு ஒலிக்கின்ற இல்லையா? எண்ணில் சிறந்தன்னா எண்ணிக்கையில் மிகுந்த அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. சரி, இனி 8வது பாடல். இதுல சுவாமி நீலகண்டரா இருக்கிறது நமக்கு சொல்லப்பட்டுச்சு. 8வது பாடல் பார்க்கலாம். அதுல வந்து ஆணவத்தின் அடையாளமான ராவணனை பத்தி பதிகம் தோறும் பாடியிருப்பாரு. விண்தான் அதிர வியனார் கையிலை வேரோடு எடுத்தான் தன் தின்தோள் உடலும் முடியும் நெறிய சிறிதே ஊன்றிய உண்தான் ஒளிய அருள் செய் பெருமான் புறவம் பதியாக என் தோள் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அப்படிங்கிறது. சரியாக 8 தோள்கள் சுவாமிக்கு. என் தோள் வீசி நின்றாடு பிறான்னு அப்பர் சுவாமி சொல்வார் இல்லையா? அவர் வந்து விண் அதிரும்படியாக பெரிய கைலை மலையை வேரோடு பெயர்த்தெடுத்த ராவணனோட வலிமை இல்லையா? வலிமை பொருந்தி அவனோட தோள்கள் அவனுக்கு எல்லாருக்கும் 2 தோல் இருக்கும். இவனுக்கு வந்து 10 தலை இருந்தனால 20 தோள்கள். அந்த தோள்கள், உடலு, முடி இல்லையா? எல்லாம் நெறியும்படி தன்னோட கால் விரலால் சிறிது ஊன்றி, அப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்பட்ட உடனே அவனுக்கு உடல்ல இருக்க புண்ணும் உள்ளத்துல இருக்க புண்ணும் நீங்கும்படியாக அவன் வேண்டக்கூடிய வரங்களையும் தந்த பெருமான் அவர் அப்படின்னு அழகா சுவாமியை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. சுவாமிக்கு 8 திக்குகளுமே தோள்களா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. 8 திசைகளாகவும் சுவாமியே இருக்காருன்னு ஞானசம்பந்த பெருமானே 8 திசை தானாயினும் பாடியிருப்பாரு. சரி, அவர் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இனி 9வது பாடல். இது வந்து கன்மம் இல்லையா? ஆணவத்துக்கு அடுத்தாத கன்மம். இதுல வந்து நம்ம பிரம்ம விஷ்ணுக்களை பத்தி எல்லா பாடலையும் சொல்லிட்டே வந்திருப்பாரு. இப்ப நம்ம இந்த பதிகத்து பாடலை பார்க்கலாம். நெடியான் நீழ்த்தாமரை மேல் அயனும் நேடி காண்கில்லா படியாம் மேனியுடையான் பவளவரை போல் திருமார்பில் பொடியார் கோலமுடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவார் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அப்படிங்கிறது. நெடியான்கிறது திருமாலை குறிக்கும். தாமரை மேல் அயனும் அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கும். நேடினா தேடின்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் தேடியும் காண்கிலா படியா மேனி இல்லையா? அடங்காத அழல் உரு அப்படிப்பட்ட மேனியை உடையவர். அப்புறம் பவள வரை மேல், அதாவது தன்னோட சிவந்த மார்பின், பவள மலை மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய சிவந்த மார்பின் மேல வெந்நீர திருநீரு அணிந்திருக்கிறார். பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர்னு நாவுக்கரசு பிறந்தகை சொல்லியிருப்பார்ல அது. அப்படிப்பட்ட பெருமான் சீகாழியை தனக்குரிய பதியாக கொண்டு இமையவர் ஏத்த உமையோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொடிங்கிறது விபூதியை குறிக்கும். அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா சுவாமி இருந்தார் இல்லையா? அதான் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதா புனை முடிவின் எல்லா பொருள் முடிவுங்கிற திருவம்பாவையை இங்க பார்த்துக்கிடலாம். சரி, அடுத்த பாடல் மாயை. இவங்க புறப்புற சமயங்களான சமணரும் பௌத்தரும். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆளும் மயிலின் பீலி அமணர் அறிவில் சிறு தேர கோலும் மொழிகள் ஒழிய குழுவும் தளரும் எழில்வானும் ஓலும் வடிவும் உடையான் கடல் சூழ் புறவும் பதியாக ஏழும் வகையால் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அப்படிங்கிறது. சரி, இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆடுகின்ற மயில், பீலினா தோகை, மயிலோட தோகையை கையில் ஏந்திய சமணர்கள். அதுக்கப்புறம் அறிவில் குறைந்த அறிவில் சிறு கொடுத்தாச்சுல அறிவில் குறைந்த பௌத்தர்கள், தேரன்னா பௌத்தர்கள். கோலும் மொழிகள் இல்லையா? வகுத்து உரைக்கக்கூடிய புனைந்து பேசக்கூடிய மொழிகளை தாழுமாறு செய்பவராக இல்லையா? குழுவும் தளலும் அப்படின்னு வருது இல்லையா? கூடி எரியக்கூடிய தளலும் அழகான வானமும் போன்ற செவ்வண்ணமுடைய பெருமான் கடல் நீர் சூழ்ந்த புறவங்கிற காளியை தனது பதியாக கொண்டு இமையோர் பொருந்தும் வகையால் போற்ற உமையம்மையோடு வீட்டிருந்து அருள் பாலிக்கின்றார்
அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நிறைவு பாடல். பொன்னார் மாடம் நீடும் செல்வ புறவும் பதியாக மின்னார் இடையாள் உமையாளோடும் இருந்த விமலனை தன்னார்வம் செய் தமிழின் விரகன் உரைத்த தமிழ் மாலை பன்னாள் பாடியாட பிரியார் பரலோகந்தானே அப்படிங்கிறது பாடல். சரி, இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அழகு பொருந்திய உயர்ந்த மாட வீடுகள் இல்லையா, மாட நீடும் செல்வப்புறவும் சொல்லியாச்சு. பெரிய உயர்ந்த மாட வீடுகளை உடையதும் செல்வ செழிப்பு வாய்ந்ததும் ஆகிய சீர்காழி, அதான் புறவுங்கிற சீர்காழி பதியில மின்னல் போன்ற இடையுடைய அம்மையாரோடு எழுந்தருளி இருக்கின்ற விமலன் இல்லையா, சுவாமி குற்றமற்றவர், அவரு அநாதியே தூய்மையாக இருப்பவர். அதனால அந்த பெருமானை தன் அன்பால் தமிழ் விரகனாகிய ஞான சம்பந்தர் போற்றி உரைத்த இந்த தமிழ் மாலையை பல நாட்களும் பாடி ஆடுவோர் மேல் உலகத்துல பிரியாமல் உறைவார்கள். பரலோகம் சொல்லியாச்சு, பரன் இருக்கக்கூடிய லோகம் பரலோகம். அதனால புறவும் பதியாக இறைவியோடு இருக்கக்கூடிய விமலனை அன்பு செய்து தமிழால் சொன்ன இந்த பாடலை பாடி ஆடுபவர்கள் பரலோகத்தை விட்டு பிரிய மாட்டார்கள் என்பது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆர்வம்னா அன்பு, சுவாமி மேல அவருக்கு நிறைய அன்பு இருக்குங்கிறது இதுல உணர்த்தப்பட்டிருக்கு. சரி, இப்போது வாழ்த்து பாடல். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து இதை அக்கறையோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்கள், அன்பர்கள், ஆர்வமோடு செவிபடுக்கும் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.